வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் வீடியோ குறிப்பா கால் வலி, மூட்டு வலி, நரம்பு பலவீனம், முதுகு வலி, முழங்கால் தேய்மானம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு ஆரோக்கியமான கஞ்சியை பற்றி தான் பார்க்க போறோம். முக்கியமா 60 வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு மட்டுமல்லாமல் தற்போது 30 வயதிலேயே மூட்டு வலி, காலில் சோர்வு, படிக்கட்டு ஏற முடியாமை, நரம்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது. அதற்கு காரணம் என்ன? கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, மெக்னீசியம் குறைபாடு, புரோட்டீன் குறைபாடு, உடற்பயிற்சி இல்லாமை. இந்த வீடியோவில் எலும்புகளையும் நரம்புகளையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான கஞ்சி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். வீடியோவா முழுமையாக பாருங்க. ஏன்னா இறுதியில் இந்த கஞ்சியை எப்படி சாப்பிடணும், இந்த கஞ்சியை எப்படி தயாரித்து யாரெல்லாம் உட்கொள்ளலாம், யாரெல்லாம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். நண்பர்களே, கால்வலிங்கிறது ஒரு நோய் அல்ல, ஆனா அது உடல்ல இருக்கக்கூடிய வேறு சில குறைபாடுகளுடைய அறிகுறி. முக்கியமான காரணங்கள் கால்சியம் குறைபாடு, விட்டமின் டி குறைபாடு, ஆர்த்தோ ஆர்த்தரிட்டிஸ், ருமேட்டிக் ஆர்த்தரிட்டிஸ், நரம்பு பலவீனம், இரத்த ஓட்டம் குறைதல், அதிக உடல் எடை, டயபெட்டிஸ். இதனால தான் காலையில எழுந்த உடனே கால்வலி, முழங்கால்கள் மடக்க முடியாமை, படிக்கட்டு ஏற கஷ்டம், நீண்ட நேரம் நடக்க முடியாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆனா இதற்கு ஒரு அற்புதமான தீர்வு இருக்கிறது. அதுதாங்க நம்ம செய்யக்கூடிய அந்த அற்புதமான கஞ்சி ரெசிபி. நிறைய பேர் என்ன பண்ணிருப்பீங்க, இந்த ஒரு கால் வலி கை வலிக்காக எவ்வளவோ மாத்திரை மருந்து அது இது நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஒண்ணுமே வேலை செஞ்சிருக்காது. அப்போதைக்கு மாத்திரை போட்டா வலி நிற்கும், திருப்பி வந்துடும். ஆனா இது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கஞ்சி நிரந்தரமா உங்களுடைய கால் வலிகளை சரி பண்றதுக்கும், கால்களை வலுப்படுத்துறதுக்கும், கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுக்கும் பயன்படுது. கஞ்சி ஏன் ரொம்ப சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, நம்மளுடைய முன்னோர்கள் மருந்து மாத்திரையை விட உணவை தான் மருந்தா பயன்படுத்தினார்கள். நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துல மருந்து மாத்திரையே கிடையாது. ஆனா அவங்க எல்லாருமே 100 வயது வரைக்கும் ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. அது எப்படின்னா உணவு மூலியம் தாங்க. ஸோ அந்த உணவை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கஞ்சிங்கிறது எளிமையில ஜீரணமாகக்கூடியது, சத்துக்கள் விரைவில் உடலுக்குள் செல்லக்கூடியது, வாதானவர்களால சாப்பிடக்கூடியது, எலும்புகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கக்கூடியது. அதனால தான் இன்னைக்கு பல கிராமங்கள்லையும் காலை உணவா கஞ்சியை தான் குடிக்கிற பழக்கம் வச்சிருக்காங்க. அவங்க ரொம்பவும் எனர்ஜெட்டிக்காகவும் தெம்பாகவும் இருப்பாங்க. ஆனால் நம்மலாம் எவ்வளவோ காஸ்ட்லியான உணவுகளை சாப்பிடுவோம், ஆனால் ரொம்ப நோயாளியாகவே இருப்போம். ஸோ முக்கியமானது உணவு தான். உணவே மருந்து அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். கால்வலிக்கு உதவக்கூடிய அந்த அதிசய கஞ்சி என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ராகி, அதாவது கேழ்வரகுடைய பவுடர், நல்ல முளைக்கட்டிய கேழ்வரகுடைய பவுடரை நீங்கள் வாங்கிக்கிறீங்க, இல்லைன்னா வீட்டிலே தயாரிங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க. அடுத்து கொள்ளு பவுடர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. பாசிப்பயிறு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. முருங்கைக்கீரை 1 கைப்பிடி எடுத்துக்கிறேங்க. பூண்டு 4 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுக்கிறேங்க. சுக்கு சிறிதளவு துண்டா எடுத்துக்கிறேங்க, இல்லை பவுடர் இருந்தால் சிறிதளவு போடுங்க. மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் 1 சிட்டிகை எடுத்துக்கிறேங்க. தண்ணீர் ஒரு 500. நம்ம கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இது மட்டும்தாங்க. இதை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். ஸோ ஒவ்வொரு பொருளுடைய நம்ம சக்திகளை பார்க்க போறோம். ஏன் இந்த பொருளை இந்த ஒரு கஞ்சிக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதனுடைய மகிமையை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம கேழ்வரகை நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அதாவது ராகி. இந்த ராகி கால்சியத்தோடைய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிக அளவில் கால்சியம் சத்து நிறைந்த ஒரு பொருள்னா அது ராகி தான். எலும்புகளை அடர்த்தியாக வச்சுக்கிறதுக்கும் இது உதவுது. எலும்புகளை இரும்பு போல வச்சுக்கிறதுக்கும் உதவுது. இதனால எலும்புகள் பலம் அதிகரிக்கும், மூட்டுகள் பாதுகாக்கப்படும், வதனருக்கு ஒரு சிறந்த உணவா ராகி இருக்குது. அடுத்து நம்ம இரண்டாவதா பார்க்கக்கூடிய பொருள் கொள்ளுதாங்க. கொள்ளை பற்றி பலரும் அறிந்திருக்கவே மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் ஒரு அந்த காலத்து ஆளுகள் சாப்பிடக்கூடிய ஒரு உணவு அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப இருக்கிறவங்க ஒதுக்கிடுறாங்க. ஆனா அது ரொம்பவுமே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அலர்ஜி, வீக்கம், வலி எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் கொள்ளு. கொள்ளுடைய நன்மைகள் என்னன்னா, உடல்ல ஏற்படக்கூடிய வீக்கம்,
மூட்டு வலி, மூட்டுகளில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த வீக்கம், அந்த நீர் அதாவது கெட்ட நீர் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கும், உடல் எடையை குறைக்கிறதுக்கும், கெட்ட கொழுப்புக்களை கரைக்கிறதுக்கும் கொள்ளு வந்து பயன்படுது. அதனால தான் கொள்ளை சேர்க்கிறோம். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு பொருள் என்னன்னா அதாங்க பாசி பயிறு. நல்ல தரமான ஒரு புரதம் நம்மளுக்கு வேணும்னா அது பாசி பயிர்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். ரிச் புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. இதனால என்ன நன்மைகள் கிடைக்கும்னா நம்மளுடைய தசைகள் வந்து நல்லாவே பலப்படுத்தப்படும், நரம்புகள் வலுவாக்கப்படும், உடலுக்கு நல்ல ஒரு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பாசி பயிர் வந்து பயன்படுது. அதனால பாசி பயிரை சேர்க்கிறது. அடுத்து நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா முருங்கைக்கீரை தான். முருங்கைக்கீரை ஒரு சூப்பரான ஒரு உணவுங்க. ஏன்னா இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் கால்சியம், அயன், மெக்னீசியம், விட்டமின் ஏ, விட்டமின் சி அப்படின்னு நிறைய எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னா எலும்புகளுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்கும், அடர்த்தியை அதிகரிக்கிறதுக்கும், மூட்டு தேய்மானத்தை குறைக்கிறதுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் பயன்படுது. அடுத்து பார்க்கக்கூடிய ஒரு பொருள் பூண்டு தாங்க. பூண்டில் இருக்கக்கூடிய அந்த சல்ஃபர் சேர்மங்கள் வந்து அலர்ஜியை குறைக்கிறதுக்கு உதவுது. அதனால தான் நம்ம பூண்டை சேர்க்குறோம். பூண்டு எடுத்துக்கிட்ட என்ன நன்மை கிடைக்கும்? மூட்டு வலி குறையும், ரத்த ஓட்டம் வந்து மேம்படும், நரம்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் வந்து மிளகு அண்ட் சுக்கு தாங்க. இது ரெண்டுமே இயற்கை வலி நிவாரணியாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு வலி வலிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? மாத்திரை போடுவோம். ஆனால் அந்த வலியை சரி பண்ணுற தன்மை மிளகுக்கும் சுக்குக்கும் இருக்கும். அதனால நம்ம எந்த ஒரு உணவை சமைக்கும் பொழுது அதில் மிளகு சுக்கு வந்து சேர்த்துக்குருவோம். முக்கியமாக வந்து உடல் சூடை வந்து சீராக்கிறதுக்கு இது பயன்படுது. ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு, மூட்டுகளுடைய இறுக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு இந்த ஒரு பொருட்கள் வந்து பயன்படுது. இப்போ எப்படி இந்த கஞ்சியை செய்யறது அப்படின்னு பார்த்தலாம். இப்போ வந்து அதனுடைய பயன்கள், ஏன் அந்த பொருட்களை நம்ம முக்கியமாக எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்கும். ஸோ இந்த கஞ்சியை சாப்பிட்டா உங்களுடைய முழங்கால் வலி, மூட்டு வலி சரியாயிரும். ஸோ இப்போ எப்படி இந்த கஞ்சியை செய்யறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதில் கொள்ளு மற்றும் பாசி பயிரை அதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிறங்க, லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறங்க. அதுக்கப்புறம் ராகி பவுடரை வந்து சேருங்க. ஸோ இது மூணையுமே நல்லாவே லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எடுத்து வச்சோம்னா அந்த தண்ணியை ஊற்றி நல்லாவே கொதிக்க விடுங்க. ஏன்னா கெட்டிப்படும். ஸோ அதனால நல்லா நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டினதுக்கு அப்புறம் பூண்டு, சுக்கு, மிளகு, ஜீரகம் இது எல்லாத்தையுமே அதில் போட்டுருங்க. ஸோ எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 10 நிமிடம் வந்து கொதிச்சதுக்கப்புறம் நல்லாவே வெந்து நல்லா கிண்டினா நம்ம கேழ்வரகு சேர்க்குறோம்ல அது வந்து நல்லா கெட்டியாயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தண்ணி பார்த்தலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றி நல்லாவே கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக தான் வந்து முருங்கைக்கீரையை சேர்க்க போகிறோம். அதாவது 10 நிமிஷம் கழித்து கீரையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சத்தூள் வந்து சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா முருங்கைக்கீரையும் வேகணும். அப்போ அது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மறுபடியும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கஞ்சியை இறக்கிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறங்க. அருமையான மூட்டு வலி சரி பண்ணக்கூடிய கஞ்சி வந்து தயாராகிடும். எப்போ இந்த கஞ்சியை குடிக்கணும்னா இது குடிக்கிறதுக்கான சிறந்த நேரம் வந்து காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. காலையில் எடுக்க முடியல, காலையில் செய்ய முடியலன்னா மாலையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிறணும். இதை வந்து வாரத்துக்கு 4லேருந்து 5 நாட்கள் நீங்கள் குடிக்கணும். அப்படி குடித்தாதான் இந்த வலி உங்களுக்கு போகும். ஒரு நாள் குடிச்சிட்டு வலி போகலைன்னு சொல்லக்கூடாது. தொடர்ந்து எடுக்கும் போது தான் உங்களுக்கு முழுமையான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். யாரெல்லாம் இந்த கஞ்சியை குடிக்கலாம்னா 40 வயதிற்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கஞ்சியை குடிக்கணும். மூட்டு வலி இருக்கிறவங்க, கால் வலி இருக்கிறவங்க, ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அபாயம் இருக்கிறவங்க, பெண்கள் மாதவிடாய் நிற்கிற ஸ்டேஜில் இருப்பாங்களே 40 வயதை எட்டின பெண்கள், அவங்க வயதானவர்கள், இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறந்த பலன்களையும் ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது இந்த கஞ்சி. கண்டிப்பாக இவர்கள் எல்லாமே எடுக்க. இது கூடவே சில பழக்க வழக்கங்களையும் நீங்கள் செய்ய வேணும். ஸோ இந்த கஞ்சி மட்டும் குடித்தா போதாதுங்க. இது கூடவே தினமும் செய்ய வேண்டிய சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்க. 20 நிமிடம் உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க. அதாவது நடைப்பயிற்சி செய்யுங்க. காலையில் சூரிய ஒளியில் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்கார்ந்துருங்க. முடிஞ்சால் நடங்க, இல்லைன்னா உட்கார்ந்துருங்க. போதுமான அளவு தண்ணீர்
ஒரு நாளைக்கு வந்து 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி வந்து எடுத்துக்கிறங்க. அடுத்து புரதம் நிறைந்த உணவுகள் வந்து நிறைய காய்கறிகள் வந்து எடுத்துக்கிறங்க. நல்லா தூங்குங்க. 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. அப்பதான் உங்களுடைய உடல் வந்து நல்ல ஆரோக்கியமா இருக்கும். தவிர்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மூட்டு வலிய அதிகரிக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, அதிகமான சர்க்கரை எடுக்கும் பொழுது மூட்டு வலி அதிகரிக்கும். சாஃப்ட் கூல் ட்ரிங்க்ஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்குதுல்ல, கொக்கோ கோலா, 7 அப் இதெல்லாம் நீங்க தவிர்க்கணும். அடுத்து எண்ணெயில பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றத தவிர்க்கணும். ப்ராசஸ்டு பண்ண ஃபுட்டு, அது மைதா, லேஸு, சிப்ஸு இந்த மாதிரியான ஆயில்ல அதிகமா பொரித்த வறுத்த உணவுகளையும், சோடியம் நிறைந்த உணவுகள், அதாவது உப்பு, ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டம் இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாம் தான் உங்களுடைய மூட்டு வலிய அதிகப்படுத்தும். அதனால தான் நம்ம தவிர்க்க சொல்றோம். நண்பர்களே, கால்வலி, மூட்டு வலி, நரம்பு பலவீனம் ஆகியவற்றால் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இந்த சந்தான ராகி கொள்ளு முருங்கைக்கீரை கஞ்சியை ஒரு முறை நீங்க செஞ்சு குடிச்சு பாருங்க. உங்க உடலுக்கு தேவையான கால்சியம், புரதம் மற்றும் தாதுக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். கடுமையான மூட்டு வலி, வீக்கம் அல்லது நீண்ட கால வலி இருந்துச்சுன்னா உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை பெறுவது ரொம்பவே நல்லது. உணவே மருந்து, மருந்தே உணவு என்று நம்ம முன்னோர்களுடைய வழியை பின்பற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.